ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த 3 ஆப்பில் வந்து ஏதாவது ஒரு ஆப் வந்து எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஜிபே அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஜிபே யூஸர்ஸும் அதிகமாக இருக்காங்க. அப்படி ஜிபேயில் பணம் அனுப்பும்போது ஒரு 2 பிரச்சனைகள் இருக்கிறதா நாங்கள் அதில் ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அந்த 2 பிரச்சனைகள் என்ன, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அதை அதை தெரியாமல் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு பணம் அனுப்புனா எப்படிலாம் நம்ம பணம் பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபீல் ஆகுது. நான் உங்கள்கிட்ட சொல்கிறோம். நீங்களும் அதே மாதிரி ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுக்காக இப்போ இந்த பிரச்சனையை சொல்கிறோம் அப்படின்னா, உண்மையிலே இது ஒரு பிரச்சனையாக இருக்குது, இல்லை பணம் பறிபோக வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த பேங்க் அப்ளிகேஷன்லாம் வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த யூபிஐ அப்ளிகேஷன்லாம் வந்து ஆர்பிஐ கீழே இருக்கிற என்பிசிஐ கவர்மெண்ட் அமைப்பு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து யூபிஐக்கு தேவையான அப்டேட்ஸு ரூல்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு தடவை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குண்டான ரீசன்ஸும் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வாட்ஸ்அப் அப்டேட் மாதிரி கிடையாது. வாட்ஸ்அப் அப்டேட்டுங்கிறது நமக்கு பெருசாக தேவைப்படாது. ஆனால் யூபிஐங்கிறது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் அப்டேட் வருது அப்படிங்கும்போது கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க, என்பிசிஐக்கு நீங்கள் இது வந்து மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தில் நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் உங்கள் ஜிபே யூஸ் பண்ணது மாதிரி இருக்குது அப்படின்னா அதையும் மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ என்னென்ன, இப்போ ஜிபேயில் வந்து என் காண்டாக்டில் இருக்கிற நம்ம நாட்டு நடப்பு மணி இருக்கான்ல, அவனுக்கே நான் பணம் அனுப்பும்போது பணம் அனுப்பிட்டேன். பேர் போட்டு நம்ம பேர் தான் எப்பயுமே யூஸ்வலாக டைப் பண்ணுவோம், நம்ம காண்டாக்டில் இருக்க பேர். அப்போ பேர் போட்டு டைப் பண்ணி அனுப்பிட்டேன். பணமும் அவருக்கு போயிருச்சு. ஓகேவா? அவன்கிட்ட போய் கேட்கும்போது பணம் வரலன்ட்டான். நான் ஜிபேயில் பணம் அனுப்பிட்டேன், எனக்கு இங்கே டெபிட் ஆயிடுச்சு. என்ன நான் செக் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஜிபேயில் வரும்போது இங்கே பணம் அனுப்பினதுக்கப்புறம் இங்கே ப்ரொஃபைலில் வந்து இங்கே பக்கத்தில் இங்கே ஒரு மணின்னு இருக்குது, ஆனால் கூடவே இன்னொரு மணின்னு காமிச்சிச்சு. ஒன்று டிபி காமிக்கும், இல்லை இன்ஷியல் காமிக்கும். இல்லை அதான் பக்கத்துலேயே 2 மணின்னு காமிச்சிச்சு ப்ரொஃபைல். என்னடா 2 மணின்னு காட்டும்போது நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே நம்பர் தான். அந்த ஒரு நம்பரை வச்சே ஜிபேலேயே அவன் அக்கௌண்ட் வச்சுருக்கான், ஃபோன்பேலேயும் அக்கௌண்ட் வச்சுருக்கான். நான் அனுப்பிச்சது வந்து பேர் போடும்போது ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பிச்சி விட்டேன். அது நமக்கு தெரியாதுல்ல, அது ஜிபேயில் வச்சிருக்கானா ஃபோன்பேயில் வச்சிருக்கானு. சப்போஸ் அவன் வந்து ஃபோன்பேயில் வச்சுருந்தது அந்த அக்கௌண்ட், அதில் லிங்க் பண்ணியிருந்திருக்க அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணாமே இருந்த அக்கௌண்ட்டு இன்ஆக்டிவில் ஆயிடுச்சு, டார்மெண்ட் அக்கௌண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நான் அதில் ஒரு 200 இல்லை ஒரு 1000 அனுப்புகிறேன் அப்படின்னா அதில் அவனுக்கு பிடிச்சிருவாங்கல்ல, மைனஸ் ஆயிரும்ல. இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒருத்தருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அனுப்புவோம். மேக்ஸிமம் அவங்க பேர் போட்டு தான் முதல் அனுப்புவோம். அவங்க பேர் போட்டு அனுப்பும்போது பக்கத்துலேயே வந்து அது ஜிபே அக்கௌண்ட்டா ஃபோன்பே அக்கௌண்ட்டா அப்படிங்கிறது சைட்லேயே வந்து ஒரு ப்ரொஃபைல் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் இன்றைக்கி 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று சேலரி அக்கௌண்ட் இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது ஓப்பன் பண்ண ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் எது எனக்கு பிரைமரி அக்கௌண்ட்டாக இருக்கணுன்றதை ஒன்று செட் பண்ணிக்கிறாங்க. ஜிபேயில் ஒன்று, இப்போ ஃபோன்பேயில் ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு அக்கௌண்ட் இருக்கும்ல, இப்போ சேலரி அக்கௌண்ட் இல்லாத ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இன்னொரு இதில் பிரைமரி அக்கௌண்ட்டாக வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து இல்லை, அது அவங்க வச்சுக்கிறது நமக்கு தெரியாது. இல்லை, அது நமக்கு தெரியாது. இப்போ இந்த நமக்கு தெரியணுங்கிறதுக்கா, பணம் அனுப்புறவங்களுக்கு தெரியணுங்கிறக்கா ஜிபே அவங்க ஜிபேல யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டா இல்லை ஃபோன்பேல யூஸ் பண்ணுற நம்பராங்கிறது தெரியணும். இல்லை, எனக்கு இதில் என்ன இதில் ஒரு மாற்றுக்கிறது ஏன் எனக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன். எனக்கு இருக்குது. ஏன் இருக்குன்னா, அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு காசு போகணுங்கிறது இங்கே மோட்டோவே தவிர, அவங்க ஜிபேல இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஃபோன்பேல இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தோணும். இல்லை, அது ஓகே. ஆனால் அவங்க சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, ஜிபேக்கு அனுப்பிச்சு விட்றா அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, இல்லை ஃபோன்பேக்கு அனுப்பிச்சு விட்றான்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. நம்ம அனுப்பும்போது ஜிபேவா ஃபோன்பேவான்னு கேட்டு கூட அனுப்பிச்சுக்கலாம். ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. நம்ம வாட்டுக்கு டைப் பண்ணும்போது வர்ற அமௌண்ட் நம்பருக்கு டக்குன்னு அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் இல்லடா அதுக்கேண்டா அனுப்பிச்சு விட்டா அதில் அக்கௌண்ட் பிடிச்சிருவாங்கடா, காசு மைனஸில் இருக்கடான்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து நாம் தான் கான்ஷியஸாக இருந்துக்கணும். அது ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்க முடியாது, பட் வழி இல்லை. ஏன்னா நானே ஏற்கனவே ஞாபகம் இருக்க ஒரு டைம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு காசு அனுப்பிவிட்டு நான் வாங்கியிருந்தவங்ககிட்ட திருப்பி ஒரு 3000 நான் போட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அப்போ என்ன பண்ணேன்னா, காளிதாஸ் வந்து கேட்டவொடனே என்ன பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணேன், காளிதாஸ் நம்பர் டைப் பண்ணேன், எனக்கு ஜிபேயில் ஒன்று வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஜிபேயில் போட்டுட்டேன். ஆனால் காளிதாஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவரோட அக்கௌண்ட் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத அக்கௌண்ட் அது சரி எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு போல். அதில் வந்து பிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஏன்டா பிடிச்சேன், எனக்கு அதில் 1000 பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு தெரிஞ்சது. அப்படியே எனக்கு தெரியல, எனக்கு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல அது வந்து நம்ம என்ன தான் ஜிபே ஃபோன்பேன்னு வச்சாலுமே கூட எந்த அக்கௌண்ட் அவங்களுக்கு பிடிப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அப்போ அவங்க தான், அதாவது யார் அந்த காசை வாங்கிக்கிறாங்களோ, யாருக்கு நம்ம திருப்பி கொடுக்குறோமோ அவங்க சொன்னால் மட்டும்தான் அவங்க சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், இந்த ஜிபேக்கு அனுப்பிச்சிரு, இல்லை இந்த ஃபோன்பேக்கு அனுப்பிச்சிரு அதுதான் சொல்லணும். இருந்தாலுமே பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்ஸாக ஒரு வசதியாக வந்து இது வந்து அவங்களோட ஜிபே நம்பரு, இது வந்து அவங்களோட ஃபோன்பே நம்பருன்னு வந்து பக்கத்துலேயே வந்து டிஸ்பிளே பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படிங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்ஸாக இருக்கும். அது ஒன்று இல்லைன்னா நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணலாம், மணி ரெக்வஸ்ட் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம். ஜிபே இப்போ ரிக்வஸ்டிங் கேன்சல் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. அதான், அப்போ கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா வழியே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபோன்பேலையோ இல்லை ஜிபேலையோ எதில் நம்மளுக்கு வரும்னு நினைக்கிறோமோ, எதில் பிரைமரி அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ அந்த அக்கௌண்ட் நல்ல அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போயிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி நான் ஹாய் சொல்கிறேன் அப்படின்னா பண்ணலாமே தவிர. ஓகே, இது ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம காண்டாக்டில் உள்ள
நபருக்கு வந்து அவங்க பேர் போட்டோம்னா வந்துடும், ஜிபேயோ ஃபோன்பே வந்துடும், நம்ம பணம் அனுப்பிச்சுப்போம். இதுவே இப்போ ஒருத்தர் அன்னோன் நம்பர் எனக்கு இந்த நம்பருக்கு அனுப்பிச்சி விட்ருங்க, இன்னொரு நம்பருக்கு அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சொல்லி சொல்கிறாருன்னா, இப்போ அந்த நம்பருக்கு நம்ம பண்ணும்போது அன்னோன் நம்பர் தான் நம்ம போடுவோம். மோஸ்ட்லி நம்பர் போட மாட்டோம். தெரிஞ்சவங்கன்னா நேமை டைப் பண்ணிடுவோம், தெரியாதவங்கன்னா நம்பர் டைப் பண்ணுவோம். இப்போ நம்பரை நம்ம டைப் பண்ணும்போது உதாரணத்துக்கு 90925 போடுறோம்னா அந்த 90925 போட்ட உடனேவும் அந்த ஃபஸ்ட்டு 5 டிஜிட்டில் 9095 எந்தெந்த நம்பர்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லா நம்பரும் டிஸ்ப்ளே பண்ணுது. நான் தவறுதலாக ஃபுல் நம்பரே டைப் பண்ணாமல் மொதல் 5 நம்பரை மட்டும் டைப் பண்ணிட்டு வர்ற ஒருவேளை பேரும் மேட்ச் ஆச்சுன்னும் போது அதில் கிளிக் பண்ணி அவங்களுக்கு தவறுதலாக பணம் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் அன்னோன் ஃபுல் நம்பரே டைப் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட நேமோட சேர்ந்து ஃபோன் நம்பரும் சேர்ந்து டிஸ்பிளே ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஃபீல். செக் பண்ணி காமிச்சேன் மக்கள், நீங்களும் பாருங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டிருக்கோம் 925 இந்த அன்னோன் நம்பருக்கு நான் அனுப்பணும் 90925 போடுறேன். இப்போ 2 நம்பர் வருது, ஓகேவா? இப்போ என் காண்டாக்டில் உள்ள ஒரு நம்பர் வருது, அது போக இன்னொரு காண்டாக்டில் இல்லாத இன்னொருத்தர் நம்பர், ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 2 நம்பரில் நான் அவார்டு தெரியாமல் நம்பரை மட்டும் பார்த்துட்டு இந்த 2வது உள்ள நம்பருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா தெரியாமல் நான் அமௌண்ட் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? எனக்கு இந்த 90925 இப்படி ஃபுல் நம்பரே டைப் பண்ணால் ஒரே அந்த பர்டிகுலர் நேம் மட்டும் வருதுல்ல, எனக்கு அந்த மாதிரி வந்தால் போதுங்கிறேன். ஃபுல் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட நேமும் நம்பரும் டிஸ்பிளே ஆனால் போதுங்கிறேன். இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த நம்பர்லாம் வந்தால் மேட்ச் ஆகிற நம்பர் எல்லாமே காட்டுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதுதான் வேணாங்கிறேன். எனக்கு ஃபுல் நம்பரும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த நம்பர் டிஸ்பிளே பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆனால் நம்மளும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கான்சியஸாக பண்ண அனுப்புவோம்ல, அதுக்கு சொல்கிறேன் நான். ரைட். எனக்கு இது நீங்கள் எப்படி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இதுவே நம்ம காண்டாக்டில் உள்ள நேமையும் நம்ம போட்டு டைப் பண்ணுறோம் அப்படின்னா காண்டாக்டில் உள்ள பேர் வந்து நம்ம மணின்றனே டைப் பண்ணுவோமே, மணின்னு டைப் பண்ணாலே ஊரில் என்னென்ன மணி இருக்கோ எல்லா மணியும் வருது, என் காண்டாக்டில் என்னென்ன மணி இருக்கோ எல்லா மணியும் வருது. அதாவது அந்த இந்த ப்ரொஃபைல், அதாவது ஜிபே ஃபோன்பே ப்ரொஃபைலில் என்ன பேர் இருக்கோ அதோடதும் ப்ளஸ் நம்ம காண்டாக்டில் என்னென்ன மணி இருக்கோ எல்லாமே வருது. ஸோ இப்படி வரும்போது நான் எப்படி நம்பர் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணணும்னு சொன்னோமோ அந்த மாதிரி பேரையுமே ஃபுல்லாக டைப் பண்ணி பார்ப்போம். அப்போ என்ன வருதுன்னு மணிகண்டன் இல்லை, அது எல்லாமே அப்பயுமே அப்படியே எல்லாமே மணிகண்டன்ல ஃபுல்லாக என்னென்ன பேர் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். நான் ஒரு டைம் ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன், 6 மாதத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு அமௌண்ட் அனுப்ப வேண்டியது இருக்குது. அருண் அப்படின்ற நேமை நான் டைப் பண்ணிட்டேன். அருண்ன்ற பேர் பார்த்த உடனே கிட்டத்தட்ட ப்ரொஃபைல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஜிபேவோட ப்ரொஃபைல் அவங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் உள்ள வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு இது இருக்கும், ஒரு சாமி ஒரு ஃபோட்டோவோ வாட்டவர் என்னமோ ஒன்று இருக்கும், முருகன் ஃபோட்டோவோ என்னமோ இருக்கும். நான் அருண் டைப் பண்ண உடனே சேம் அதே மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணி ஓகே பண்ணி கொடுத்துட்டேன், காசு அனுப்பிட்டேன். அவங்க கூப்பிட்றாங்க, காசு போட்டாச்சா, அனுப்பிட்டீங்களா, அப்படி பில் பே பண்ணணும், ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். நான் போட்டேனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன். அப்புறம் அவங்க பார்த்துட்டு இல்லை ஐயோ அது நல்லா பாருங்கள், அது என் நம்பர் இல்லை, என் பேர் தான், என் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்னடான்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன். அருண்ங்களா இப்படி மாற்றி இது நம்பர் காசு அனுப்பிட்டேன். ஒரு பொண்ணு எடுத்து பேசுகிறாங்க, ஹலோ அருண்லாம் அப்படி யாரும் இல்லையே, இல்லைங்க இது அந்த நம்பர் இல்லைங்க, இந்த நம்பர் நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். எப்படின்னா அந்த யூஸ் பண்ணாமல் விட்டோம்னா அந்த நம்பரை வேறு ஒருத்தவங்க சேல் பண்ணிடுவாங்களே. இப்போ வாங்கினவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேங்க்கில் வந்து அட்டாச் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் பல வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு ஃப்ரெண்டோட நம்பர் அது, நான் அவங்களுக்கு நினச்சி பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க சொல்லும் போது அவங்க கரூரில் இருக்கிறதாகவும் அது வந்து ஒரு பொண்ணோட நம்பரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க இப்படி 11/21 ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள், 7000 வந்திருக்கு, அது இப்போ நான் இன்றைக்கி போட்ட அமௌண்ட் தான், இப்படி ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியாக கேட்ட அமௌண்ட் நாங்கள் போட்டேன், அந்த அருணுக்கு பதிலாக இந்த நம்பருக்கு வந்துருச்சு, நான் சேவ் பண்ணி வச்சா இந்த அருணுக்கு வந்துருச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னவொடனே அவங்களும் நான் சொன்ன டைமுக்கு எக்ஸாக்டாக போய் பார்த்தவொடனே 11/21 நான் ஒரு அமௌண்ட் வந்திருக்குன்னா ஆமாம் இதான் வந்திருக்குங்க ஓகேங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து அவங்க என்ன பண்ணாரு, பேச நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க எல்லாம் சொன்னார். நான் சொன்னேங்க இப்படி இந்த ஊரில் இருக்கேன், இப்படி இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த இதுங்களை நான் போட்டு விடணும், அதனால் இப்படி நடக்குதுன்னு சொன்ன உடனே சரி ஓகேன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தில் போட்டு விட்டாங்க. அது இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு எனக்கு. இது ஒரு பிரச்சனையா? இப்போ இதுலேயே வந்து இப்போ ரீசெண்டாக என்ன அப்டேட் கொண்டு வந்தாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் இது பண்ணும்போது அமௌண்ட் அனுப்ப போகும்போது அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பேர் வச்சுருக்காங்களோ அந்த பேர் தான் டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொண்டு வர போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அது செப்டம்பர் மாதமே சொல்லிட்டாங்க, ஆனால் இன்னுமே வரல. ஏன்னா இப்போ என் பேருமே நீ என் நம்பரை போட்டு டைப் பண்ணும்போது ஸ்கெட்ச் தான் மெயில் ஐடி, ஏன்னா ஜிபே ஓப்பன் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடிக்கு நம்ம மெயிலில் என்ன ப்ரொஃபைல் நேம் வச்சுருக்கோம், என்ன டிபி வச்சுருக்கோமோ அதுதான் இன்னுமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதையுமே வந்து கரெக்டாக மாற்றி சீக்கிரம் அப்டேட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலமா NPCI நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.
இப்போ சுருக்கமாக என்பிசி வந்து இந்த யூபிஐ அப்ளிகேஷனில் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சுருக்கமாக சொல்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து காண்டாக்டில் உள்ளவங்களுக்கு பணம் அனுப்புகிறோம் அப்படின்னா காண்டாக்டில் உள்ளவங்க பேர் போடும்போது நிறைய பேர் டிஸ்ப்ளே ஆகுது. அந்த நிறைய பேர் டிஸ்ப்ளே ஆகாமல் நம்ம காண்டாக்டில் இப்போ மணின்னு டைப் பண்ணுறேன்னா என் காண்டாக்டில் என்னென்ன மணி இருக்காங்களோ அவங்கள மட்டும் டிஸ்ப்ளே பண்ணால் போதும். அதாவது காண்டாக்டில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, அவங்களுக்கு ப்ரியாரிட்டி அது மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணால் போதும். ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டி கூட இல்லை, எனக்கு அது மட்டும் டிஸ்ப்ளே ஆனால் போதும். ஊரில் இருக்கிற மணியெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு காண்டாக்டில் இருக்கிற மணியை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணால் போதும். அது ஒன்று. நேம் டைப் பண்ணும்போது நேம் டைப் பண்ணும்போது. அதுவே ரெண்டாவது என்னென்னா, இப்போ மணின்னு சொல்லி அந்த மணிக்கு வந்து நான் நம்பரை போட்டு டைப் பண்ணுறேன், இல்லை மணின்னு போட்டு டைப் பண்ணுறேன் அப்படின்னாலே அவர் வந்து அதே ஃபோன் நம்பரை ஜிபேலையும் வச்சுருப்பாரு, ஃபோன்பேலையும் லிங்க் பண்ணி வச்சுருப்பாரு. அப்போ நான் மணின்னு போட்டு டைப் பண்ணும்போது வர்ற ஃபைனலாக காண்டாக்டில் ப்ரியாரிட்டி கொடுத்துட்றாங்க. ஃபைனலாக வர்றதில் வந்து அவர் ஜிபேலையும் ஃபோன்பேலையும் ஒரே நம்பர் கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா பக்கத்தில் வரும்போது அது ஜிபேவா இல்லை ஃபோன்பேவான்னு சொல்லி சைடில் இண்டிகேட் பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்ஸாக இருக்கும். அவங்கள்ட்டே கேட்டு அனுப்பிச்சுமே ஜிபே அனுப்பவா ஃபோன்பேல அனுப்பவாடா ரெண்டுமே காட்டுது எதில் அனுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டு கூட அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அதன் மூலமாக அவங்க இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மூணாவது, இப்போ ஃபோன் நம்பர் போட்டு அன்னோன் நம்பருக்கு ஒருத்தர் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிருக்குன்னு ஃபோன் போட்டு டைப் பண்ணும்போது எனக்கு மொதல் 5 டிஜிட் டைப் பண்ணேன்னா அந்த 5 டிஜிட்டில் மேட்ச் ஆகிற நம்பர்லாம் டிஸ்ப்ளே பண்ணாமல் எனக்கு ஃபுல் நம்பரும் டைப் பண்ணி 10 நம்பரும் டைப் பண்ணிக்கப்புறம் வர அந்த மேட்சிங்கை மட்டும் அந்த நம்பர் நேம் மட்டும் காமிச்சா நல்லாயிருக்கும். அதாவது ஃபஸ்ட் 4 நம்பரை போட்டு கசகசன்னு எல்லாம் வரதுக்கு பதிலாக ஃபுல் நம்பர் டைப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன நேமோ அதை காமிச்சாலும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சேர்ந்து சேஃபாக பணம் அனுப்பிச்சிக்கலாம். இது வந்து மூணாவது. நாலாவது, இப்போ ஏற்கனவே சொன்னது தான், இன்னும் கொண்டு வரல. ஜிபேயில் நம்ம நேமோ இல்லை நம்பரோ போட்டு அனுப்பும்போது அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் வச்சுருக்காங்களோ அந்த நேமே டிஸ்ப்ளே பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன ஃபோட்டோ கொடுத்து வச்சுருக்காங்களோ அந்த ஃபோட்டோ இங்கே வந்துச்சுன்னா ஃபோட்டோவோட சேர்ந்து வந்துச்சுன்னா இவங்க தான் இந்த நேம் தான் சொல்லி ஈஸியாக நம்ம பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அது இன்னும் மாறாமல் இருக்குது. மெயில் ஐடியோட யூசர் நேமும் டிபியும் தான் காட்டுது. அது வேணாம், அது சீக்கிரம் நடைமுறை கொண்டு வரும்னு சொல்லிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 அப்டேட் வந்து நாங்கள் இந்த வீடியோ வாயிலாக என்பிசி நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாட்ட நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூவில் நீங்கள் வந்து ஜிபேல ஃபோன்பேல பேடிஎம்ல ஏதாவது இன்னொருத்தருக்கு தவறுதலாக பணம் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷனில் ரிப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் அதை ப்ரூஃபாக வச்சுட்டு என்பிசி வெப்சைட்லேயே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். சீக்கிரமே அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும். இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நாட் அண்ட் ஆப்ஷன்லேயே, அதையும் பார்த்து நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் பணம் அனுப்பும்போது என்ன மாதிரி ஜிபேல ஃபோன்பேல பேடிஎம்ல என்னென்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதில் வந்து ஃபோன் நம்பரு அவங்க பேர் வந்தது கரெக்டு தான். ஏன்னா நான் ஆதி காலத்தில் ஃபோட்டோ கொடுத்தேன் பேங்க்கில், அதில் மீஸ் இல்லாமலாம் கூட இருக்கும், ஆதார் கார்டு ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்துட்டு யாராவது ஏமாந்து விட இது வேற ஆளாக இருக்குன்னு காசு தராமல் போயின்னு வச்சுக்கோம், சிக்கல்ல மாட்டிப்போம். ரைட். கூகுள் பேல சரண்யாக்கு 20 ரூபாய் அனுப்பிச்சிருக்கியே அந்த சரண்யா அதுவா? அது ரோட்ல போற பொண்ணு.